ஹே மை லவ்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் என்னன்னா 2025 வெளியான கல்லம் அப்படின்ற ஒரு மலையாள படத்தை பத்தி தான் கைஸ் பார்க்க போறோம். இந்த படம் ஒரு தரமான கிரைம் த்ரில்லர் படங்க. இந்த படத்தோட ஒன்லைனர் என்ன அப்படின்னா, ஸ்கூல் படிக்கக்கூடிய ஒரு பொண்ணு வீட்ல மர்மமான முறையில இறந்து கிடக்குறா. போலீஸோட முதல் கட்ட விசாரணையில அந்த பொண்ணோடைய பாய் ஃப்ரெண்டு தான் கில்லர் அப்படின்னு சொல்லி அந்த பையனை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. போலீஸ்னால இந்த கேஸை ப்ராப்பரா சால்வ் பண்ண முடியல. ஏன்னா அது கொலையா தற்கொலையா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. எண்ட் ஆஃப் த டே இது கொலை தான் அப்படின்னு சொல்லி பொண்ணோடைய பாய் ஃப்ரெண்டை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஆனா அந்த கொலைக்கான மோட்டிவ் அப்படின்றது ஸ்ட்ராங்காவே இல்லங்க. அந்த பையன் போலீஸோட விசாரணைக்கெல்லாம் ஒத்துழைச்சு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்றான். என்னோட கேர்ள் ஃப்ரெண்டை நான் எதுக்காக கொலை பண்ணணும் அப்படின்னு அவன் கேள்வி கேட்கறான். ரிப்போர்ட்டும் கொஞ்சம் சந்தேகத்துக்கு இடமா தான் இருக்குதுங்க. ஆக மொத்தம் இந்த வழக்கு ஒரு குழப்பம் பிடிச்ச வழக்காவே மாறுது. இந்த ஒரு சூழ்நிலையில இந்த வழக்கை டாக்குமெண்ட்ரி பண்றதுக்காக டிவி சேனல்ல இருந்து ஒரு 2 ஜேர்னலிஸ்ட் வராங்க. இந்த வழக்கை பத்தி ஊர்க்காரங்க கிட்ட எல்லாம் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. தக்காளி இவங்களோட விசாரணையில வெளிவரக்கூடிய திடுக்கிட்டும் உண்மைதான் மொத்த படமே. கிளைமேக்ஸ்ல நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத தாறுமாறான ஒரு ட்விஸ்ட் வச்சிருப்பாங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அந்த பொண்ணுக்கு அப்படி என்னதான் நடந்தது அப்படின்றத டீடைல்டா பார்க்கலாம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரண் என்டர்டைன்மெண்ட். நான் தான் சரண். வாங்க வீடியோக்குள்ள போலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஸ்ரீகுட்டி அப்படின்ற ஒரு ஸ்கூல் படிக்கக்கூடிய ஒரு பொண்ணை காட்டுறாங்க. இந்த பொண்ணு ஸ்கூலை முடிச்சுட்டு கொஞ்சம் சீக்கிரமாவே வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஆட்டோல ஒருத்தர் கொண்டாந்து டிராப் பண்ணிட்டு போறாரு. அவங்க வீட்டுக்கு போற வழியில ஒரு மளிகை கடை ஒன்று இருக்குதுங்க. அந்த மளிகை கடையில தான் இவங்க அக்கௌண்ட் வச்சு பொருட்கள் எல்லாத்தையுமே வாங்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில ஸ்ரீகுட்டி நேரா அந்த மளிகை கடைக்கு போயிட்டு ஒரு பச்சளை ஒன்று வாங்குறா. அதை அக்கௌண்ட்ல நோட் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னு கடைக்காரர்கிட்ட சொல்லிட்டு அவ அங்கிருந்து கிளம்பி அவளோட வீட்டுக்கு போறா. இப்போ இந்த ஸ்ரீகுட்டி அப்படின்ற பொண்ணோடைய அம்மாவை காட்டுறாங்க. ஸ்ரீகுட்டியோட அம்மா பேரு பிந்துங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு சூப்பர் மார்க்கெட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. கொஞ்சம் சீக்கிரமாவே இன்னைக்கு வீட்டுக்கு போய்க்கிறேன் அப்படின்னு பர்மிஷன் வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பி வராங்க. வர வழியில இவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஆட்டோ டிரைவர் நானே உங்களை டிராப் பண்ற வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது, நான் வரேன் ஆனா பஸ் காசு தான் தருவேன், ஆட்டோ காசுலாம் தரமாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாருங்க. அட காசே வேண்டாம் வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்கள கூட்டிட்டு அந்த ஆட்டோ டிரைவர் கொண்டாந்து ஏரியால டிராப் பண்றாருங்க. அப்ப கேக்குறாரு, எப்போது நீங்க இந்த டைமுக்கு வரமாட்டீங்களே, என்ன அதிசயமா இந்த டைமுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்க, இல்ல இன்னைக்கு என் பொண்ணை கூப்பிட்டு கோயிலுக்கு போலான்னு இருக்கிறேன், அதனாலதான் கொஞ்சம் சீக்கிரமாவே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மளிகை கடையில போயிட்டு பொருட்களை வாங்குறாங்க. அப்பதான் ஸ்ரீகுட்டியோட அப்பா பத்தின சில விஷயங்கள்லாம் தெரிய வருதுங்க. ஸ்ரீகுட்டியோட அப்பா இருக்கிறார் இல்லையா, அவரோட பேரு சுரேஷுங்க. அவர் பொறுப்பில்லாத ஒரு ஆளா தான் இருந்துட்டு இருக்காரு. சரி நான் ஆட்டோ ஓட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கடன் வாங்கி ஒரு ஆட்டோ வாங்கி இருந்திருக்காருங்க. அந்த ஆட்டோவையும் ஒழுங்கா ஓட்டுறது கிடையாது, நினைச்ச டைமுக்கு மட்டும் ஓட்டுறது, காசை ஃபுல்லா செலவு பண்றது, கடனை அதிகப்படுத்திட்டே இருக்கிறது, எனக்கு என்ன பண்றதுனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த மளிகை கடைக்காரர்கிட்ட ஸ்ரீகுட்டியோட அம்மா புலம்பிக்கிட்டு இருக்காங்க. இந்த மளிகை கடைக்காரரும் அந்த புலம்பலை கேட்டுட்டு பொருட்களை எல்லாம் கொடுத்து கணக்கு சொல்றாரு. ஈவினிங் உங்க பொண்ணு ஒரு லேஸ் வாங்கிட்டு போனா அப்படின்ற மாதிரி சொல்ல, நீங்க எதுக்கு என் பொண்ணுக்கு அதெல்லாம் கொடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஸ்ரீகுட்டியோட அம்மா கேட்கறாங்க. சின்ன பொண்ணு ஆசைப்பட்டு அது வேணும்னு கேட்கறா, அதெல்லாம் எடுக்க கூடாதுன்னு சொல்ல முடியுமாங்க? விடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்ல. அப்புறம் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, நம்ம ரமலா அக்கா இருக்காங்க இல்லையா, அந்த அக்காவுடைய குழந்தை பக்கெட்டுக்குள்ள விழுந்துருச்சு அப்படின்னு சொல்ல, ஸ்ரீகுட்டியோட அம்மாக்கு தூக்கி வாரி போட்டுருது. பச்சை குழந்தையா, அந்த குழந்தை எப்படி பக்கெட்டுக்குள்ள விழுந்தது? அந்த குழந்தை பக்கெட்டுக்குள்ள விழுகிற வரைக்கும் அவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? டிவியும் போன் வந்ததுக்கு அப்புறம் குழந்தைங்களை யாருமே கவனிக்கிறது இல்ல. அந்த மளிகை கடைக்காரன்னு சொல்றாரு, அந்த காலத்துல எங்க பாட்டி 16 குழந்தை பெத்துக்கிட்டாங்க, எந்த குழந்தைக்கும் எந்த குறையும் இல்லாம வளர்த்தாங்க. ஆனா இப்போ ஒரே ஒரு குழந்தைய வளர்க்கறதுக்கே பொண்ணுங்க எல்லாம் பயங்கரமா திணறிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அந்த இடத்துல இருந்து ஸ்ரீகுட்டியோட அம்மா வீட்டுக்கு கிளம்புறாங்க. ஸ்ரீகுட்டியோட வீட்டுக்கு போற வழியிலேயே பாத்தீங்கன்னா தேவி அப்படின்றவங்களோட வீடு இருக்குது. தேவி பாத்தீங்கன்னா வீட்டுல இருந்தே இந்த பிளவுஸ் எல்லாம் ஸ்டிச் பண்ணுவாங்க. அவங்க கிட்ட ஸ்ரீகுட்டியோட அம்மா பிளவுஸ் ஒன்று தைக்கிறதுக்கு கொடுத்துருந்துருக்காங்க. இது வரைக்கும் தேவி பாத்தீங்கன்னா சொன்ன டைமுக்கு கொடுத்ததே கிடையாது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் சொன்ன டைமுக்கு கொடுத்துருக்க அப்படின்ற மாதிரி பேசிட்டு, ரமலாக்காவுடைய குழந்தை பக்கெட்டுக்குள்ள விழுந்துருச்சு அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன் அப்படிங்கும் போது, இது யார் உங்களுக்கு சொன்னா அப்படின்னு தேவிகா கேட்கறாங்க. மளிகை கடைக்காரர் தான் சொன்னாரு, இருந்தாலும் உனக்கு இந்த இன்ஃபர்மேஷன் முன்னாடியே தெரிஞ்சிருக்குல்ல, நீயா வந்த உடனே என்கிட்ட சொல்லியிருக்கணும்ல, நானா அவங்க கிட்ட கேட்டு சொன்னதுக்கு அப்புறம் தான் சொல்லுவியா அப்படிங்கும் போது, அப்படியெல்லாம் இல்லக்கா, எனக்கே ரமலாக்கா சொல்லி தான் இந்த விஷயமே தெரிய வந்தது. அந்த குழந்தை எப்படியோ காப்பாத்திட்டாங்க, எதுவும் பிரச்சனை இல்ல, ஆனா ரொம்பவே அதிர்ச்சியா இருந்தது அப்படின்ற மாதிரி இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீகுட்டியோட அம்மா இப்பதாங்க வீட்டுக்கே வந்து சேர்றாங்க. வீட்டுக்குள்ள வந்து பார்த்தா ஸ்ரீகுட்டியோட அம்மாக்கு தூக்கி வாரி போட்டுருதுங்க. ஏன்னா ஸ்ரீகுட்டி பெட்ல செத்து போன நிலைமையில கிடக்குறாங்க. அவ கழுத்துல பாத்தீங்கன்னா கயிறெல்லாம் போட்டு இறுக்கி இருக்கிறாங்க. அதை பார்த்து மிரண்டு போன ஸ்ரீகுட்டியோட அம்மா கத்துன்னு கத்துறாங்க, ஸ்ரீகுட்டி எழுந்துரு, உனக்கு என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஸ்ரீகுட்டி இறந்து போயிட்டாங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே மளிகை கடையில சிப்ஸ் வாங்கிட்டு ஜாலியா வீட்டுக்கு வந்தா. அப்படி ஜாலியா வீட்டுக்கு வந்த பொண்ணு தற்கொலை பண்ணி இறந்து போனதுக்கான காரணம் என்ன அப்படின்னு நமக்கு ஒரே குழப்பமா இருக்குதுங்க. அங்கதான் இந்த படத்தோட டைட்டிலையும் போடுறாங்க. இப்போ ஒரு டிவி சேனலை சார்ந்த 2 ஜேர்னலிஸ்ட காட்டுறாங்க. இவங்க 2 பேர்த்தையும் நான் ஹீரோ ஹீரோயின் அப்படின்னு சொல்றேன். இவங்களோட வேலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கக்கூடிய சால்வ்டு மற்றும் அன்சால்வ்டு கேசஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதையெல்லாம் எடுத்து டாக்குமெண்ட்ரி பண்ணி டிவி சேனல்ல எபிசோடா வந்து டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க. நிறைய சால்வ்டான கேசஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா டீடைல்டா இவங்க டிவி சேனல்ல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அந்த வகையில ஸ்ரீகுட்டியோட வழக்கை இன்வெஸ்டிகேஷன் பண்ணி டாக்குமெண்ட்ரி பண்றதுக்காக தான் இந்த ஊருக்கு வந்திருக்காங்க. ஸ்ரீகாந்த் அப்படின்றவரோட உதவியோட இந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஆட்டோ டிரைவரை மீட் பண்ணி அவர் பாத்தீங்கன்னா இவங்க 2 பேருக்கும் வீடு ஒன்று அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாருங்க. அதுக்கப்புறம் இவங்களோட வேலையை தொடங்குறாங்க. ஒரு போலீஸ் ஆபீசரை மீட் பண்ணி இந்த வழக்குல என்ன நடந்தது அப்படின்றத உங்க வெர்ஷன்ல டீடைலா சொல்லுங்க சார் அப்படின்னு சொல்ல, அவர் கேமரா முன்னாடி உட்கார்ந்து பல விஷயங்களை சொல்றாருங்க. இந்த போலீஸ் ஆபீசர் இந்த ஊருக்கு சார்ஜ் எடுத்து வந்து 2 மாசத்துல நடந்த இன்சிடென்ட் தான் இது. இந்த வழக்கு கொஞ்சம் குழப்பம் பிடிச்ச வழக்காமாங்க. அது மட்டும் இல்லாம இது கொஞ்சம்
சென்சிட்டிவான வழக்கும் கூட அப்படின்னு அந்த ஆபீசர் சொல்றாரு. ஏன்னா இந்த வழக்கு போக்சோ வழக்கு. இந்த பொண்ணும் சின்ன பொண்ணு சஸ்பெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு அரெஸ்ட் பண்ணாங்களே, அந்த பையனும் சின்ன பையன், போதாத குறைக்கு அந்த பொண்ணு ஹிந்து, அந்த பையன் முஸ்லீம். இதுல ரிலீஜியஸ் பாலிடிக்ஸ் வேற இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பார்த்து தான் இந்த வழக்கை கையாண்டாங்க அப்படின்னு அந்த ஆபீசர் சொல்றாருங்க. இப்போ நம்ம ஹீரோ ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஸ்ரீகுட்டியை போஸ்ட்மார்ட்டம் பண்ண டாக்டர் கிட்ட ரிப்போர்ட்டை பத்தி பேசுறதுக்காக போறாங்க. அந்த டாக்டர் என்ன சொல்றாரு அப்படின்னா, காஸ் ஆஃப் டெத் அப்படின்னு பாத்தீங்கன்னா 8 mm ரோப்பை வச்சு அந்த பொண்ணோட கழுத்தை இறுக்கி தான் கொலை பண்ணி இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த பொண்ணை ரேப் பண்ணி கொண்டிருப்பாங்களோ அப்படின்ற ஆங்கிள் தான் போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் நடத்தி இருந்திருக்காங்க. ஆனா டாக்டர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த பொண்ணு வந்து செக்ஷுவலி ஆக்டிவா இருந்த பொண்ணு தான். மெடிக்கல் ரிப்போர்ட் அதை தான் சொல்லுது. இந்த பொண்ணு அந்த பொண்ணோட பாய் ஃப்ரெண்டு கூட அடிக்கடி பிசிக்கல் ரிலேஷன்ஷிப்ல எல்லாம் இருந்திருக்கா அப்படின்றது தெரிய வந்திருக்கு. கொலை நடந்த டைம்லயும் பாத்தீங்கன்னா அந்த பையன் கூட இவர் ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்கா. அதற்கான எவிடன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த பொண்ணோட பாடியில இருந்து டாக்டர்ஸ் கலெக்ட் பண்ணி இருந்திருக்காங்க. அதே சமயம் அந்த பொண்ணு சாவறதுக்கு முன்னாடி ஸ்ட்ரகிளிங் அனுபவிச்சிருக்கா, போராடி இருக்கிறா அப்படின்றது தெரிய வந்திருக்கு. பட் அது ரேப் அட்டெம்ப்ட் கிடையாது அப்படின்றத டாக்டர் ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றாங்க. அதே சமயம் இந்த டாக்டர் ஒரு விஷயத்த சொல்றாருங்க, அந்த பொண்ணோட பாய் ஃப்ரெண்ட் தான் கில்லர் அப்படின்னு போலீஸ்காரங்க அரெஸ்ட் பண்ணி வச்சுட்டாங்க. ஆனா மீடியா வந்து அந்த பொண்ணை ரேப் பண்ணி கொன்னுட்டாங்கன்னு சொல்லிட்டு நியூஸ் போடுறாங்க. அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. ரேப் நடக்கவே இல்ல, அந்த பொண்ணோட பெர்மிஷனோட தான் அந்த பொண்ணு ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்கா. மேபி அந்த இடத்துல வேற ஏதாவது காரணத்துக்காக சண்டை நடந்து இந்த கொலை நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு டாக்டர் சொல்றாருங்க. இப்போ நம்ம ஹீரோ ஹீரோயின் வீட்டில் இருக்கிறாங்க. வீட்டுக்கு ஸ்ரீகாந்த் அப்படின்றவர் வந்திருக்கிறாருங்க. அவர்கிட்ட இந்த கேஸை பத்தி இவங்க 2 பேரும் டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸ்ரீகாந்த் என்ன சொல்றாரு அப்படின்னா, போலீஸ்காரங்க சொன்ன மாதிரி இந்த வழக்கு கொஞ்சம் குழப்பம் பிடிச்ச வழக்கு தான். ஆனா 99.9% அந்த பையன் தான் வந்து இந்த பொண்ணை கொலை பண்ணியிருப்பான் அப்படின்னு எனக்கும் தோணுது. ஆனா அந்த பையன் தான் கொலை பண்ணனா அப்படின்றதுக்கு எந்த ஒரு ஆதாரமும் போலீஸ் கிட்ட இல்ல. அதனாலதான் இந்த வழக்கு இழுத்துக்கிட்டே போகுது அப்படின்னு சொல்ல ஹீரோ கேட்கிறாரு, அந்த பையன் தான் கொலை பண்ணா அப்படின்னு இவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்றியே, அந்த பையன் அந்த பொண்ணை கொலை பண்றதுக்கான காரணம் என்ன? அந்த பையன் அந்த பொண்ணை கொலை பண்றதுனால யாருக்கு என்ன ஆதாயம் கிடைச்சிட போகுது அப்படின்ற கேள்வியை ஹீரோ முன்வைக்கிறாருங்க. அதுக்கு ஸ்ரீகாந்த் என்ன சொல்றாரு அப்படின்னா, அந்த பையன் இந்த வழக்கை பத்தி எதுவுமே பேச மாட்டேன்றான், ரொம்ப சைலண்டாவே இருந்துகிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம அவனை வந்து சிறுவர் சீர்திருத்த பள்ளியில தான் வச்சிருக்காங்க. அதனால போலீஸ்காரங்களால அடிச்சு விசாரணை பண்ண முடியல. அவனை அடிச்சு விசாரணை பண்ணா கண்டிப்பா உண்மை ஒத்துப்பான் அப்படின்ற மாதிரி ஸ்ரீகாந்த் சொல்றாருங்க. இந்த பையனுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ற மாதிரி ஏதாவது எவிடன்ஸ் போலீஸ் கிட்ட இருக்குதா அப்படின்னு ஹீரோயின் கேக்குறாங்க. ஸ்ரீகாந்த் சொல்றாருங்க, மத்தியானம் 2:15 இருந்து 3 மணிக்குள்ளதான் பாத்தீங்கன்னா இந்த பொண்ணு கொலை செய்யப்பட்டு இறந்து போயிருக்கிறா. அந்த டைம்ல இடியுடன் கூடிய மழை பெஞ்சிருக்குதுங்க. அப்படி மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கிற அந்த டைம்ல இந்த பையனும் இந்த பையனோட ஃப்ரெண்டான கோவிந்தும் அங்கிருந்து 4 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய அவனோட ஃப்ரெண்டு வீட்டுல இருந்திருக்கானுங்க. கிரைம் சீன்ல இல்ல அப்படின்றது தெரிய வந்திருக்கு. இதை கேட்ட ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு அந்த பையனோட ஃப்ரெண்டையும் சேர்த்து அரெஸ்ட் பண்ணிருக்கணும், 2 பேர் சேர்ந்து தான் இந்த கிரைமை பண்ணியிருந்தாலும் பண்ணிருப்பானுங்க அப்படின்ட்டு. இப்ப ஹீரோ சொல்றாரு, நம்ம ஒன்னும் கோர்ட்டும் ஜட்ஜும் கிடையாது, இந்த வழக்குல இவங்க தான் குற்றவாளி அப்படின்னு முடிவு பண்றதுக்கு. அது மட்டும் இல்லாம கிரைம் சீன்ல கிடைச்ச எவிடன்ஸ் எல்லாமே வந்து இந்த பையன் தான் கொலை பண்ணிருப்பான் அப்படின்னு சந்தேகப்படுற மாதிரியான ஆதாரங்களா இருக்குதே தவிர இந்த பையன் இதுக்காக தான் கொலை பண்ணா அப்படின்னு காரணமே கிடைக்கல. அந்த பையனும் நான் ஏங்க என் காதலியை கொலை பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் ஸ்டாண்ட் எடுத்திருந்திருக்கான். இப்ப ஹீரோ சொல்றாரு, இந்த வழக்கை எப்படி ஆரம்பிக்கிறதுனே தெரியல அப்படின்ட்டு. ஸ்ரீகாந்த் சொல்றாரு, இந்த வழக்கு வேணா கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான வழக்கா இருக்கலாம், ஆனா ஊர்க்காரங்க எல்லாம் நல்லவங்க தான். அதனால நீ ஊர்க்காரங்களை எல்லாம் போய் தனித்தனியா விசாரி, அதன் மூலமா உனக்கு ஏதாவது கிடைக்கும், இந்த கேஸை சால்வ் பண்ணு. அது மட்டும் இல்லாம இந்த வழக்குல இன்னொரு பிரச்சனையும் இருக்கு அப்படின்னு சொல்ல, என்ன அரசியலா அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்கிறாரு. அப்படி கூட வச்சுக்கலாம். இறந்து போன பொண்ணோட அப்பா பேரு சுரேஷ். அவங்க ஹிந்து கம்யூனிட்டி ஆட்கள் அதிகமா வாழக்கூடிய இடத்துல இருக்கிறாங்க. அதே சமயம் அந்த அமைப்புல இவர் வந்து மெம்பராகவும் இருந்துகிட்டு இருக்கிறாரு. இந்த ஒரு சூழ்நிலையில அவங்க வீட்டுக்கு ஒரு பையன் வந்துட்டு போயிருந்திருக்கான். அந்த பையனால தான் வந்து அந்த பொண்ணு இறந்து போயிட்டா அப்படின்னு சொல்றாங்க. அந்த பையன் ஒரு முஸ்லீம் அப்படிங்கும் போது அது என்ன மாதிரியான பிரச்சனையை உருவாக்கும் அப்படின்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அது மட்டும் இல்லாம பை எலெக்ஷன் டைம் வேற இது. அதனால கவர்மெண்ட் போலீஸ்க்கு பயங்கரமா பிரஷர் போட்டு இருந்திருக்கு உடனடியா இந்த கேஸை சால்வ் பண்ண சொல்லி. அதனால போலீஸ் பிரஷர் தாங்க முடியாம என்ன பண்ணிருக்காங்கன்னா, அங்க இருக்கக்கூடிய ஹிந்துஸ் எல்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி இந்த பையன் தான் குற்றவாளி அப்படின்ற மாதிரி தூக்கி ஜெயில போட்டுட்டாங்க. இதுதான் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி ஸ்ரீகாந்த் சொல்றாருங்க. இப்போ நம்ம ஹீரோ ரூமுக்குள்ள உட்காந்து ரொம்ப நேரமா யோசனை பண்ணிட்டே இருக்கிறாரு. ஹீரோயின் கேக்குறாங்க, நீ என்ன யோசனை பண்ணிட்டு இருக்க அப்படின்ட்டு. ஹீரோ சொல்றாரு, இந்த வழக்குல ஏதோ ஒரு விஷயத்த நம்ம மிஸ் பண்ற மாதிரி ஃபீல் ஆகுது அப்படின்ட்டு. அதுக்கு ஹீரோயின் ஒரு விஷயத்த சொல்றாங்க, இதுல யோசிக்கிறதுக்கு ஒண்ணுமே கிடையாது, அதான் ஃபாரன்சிக் டாக்டரே சொன்னாங்களே, இவங்க 2 பேரும் ரெகுலரா பிசிக்கல் ரிலேஷன்ஷிப்ல எல்லாம் இருந்திருக்காங்க அப்படின்ட்டு. அந்த வகையில இவங்க 2 பேரும் அன்னைக்கு ஒன்னா இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்க 2 பேருக்குள்ள ஏதோ ஒரு சண்டை ஏற்பட்டிருக்கு, கருத்து வேறுபாடு ஏற்பட்டிருக்கு. அந்த சண்டையில அந்த பையன் அந்த பொண்ணை கொலை பண்ணிட்டான். யூசுவலா நம்ம 2 பேருக்குள்ள சண்டை வருமே, அந்த மாதிரி தான் சண்டை வந்திருக்குது. அந்த சண்டையோட எக்ஸ்ட்ரீம் லெவல் தான் இது அப்படின்னு சொல்ல, உடனே ஹீரோ சொல்றாரு, நம்மன்னு சொல்லாத நீன்னு சொல்லு, எப்போதும் நீ தான் சண்டை போடுவ அப்படின்ட்டு. சரி நானே சண்டை போடுறேன்னு வச்சுக்கோ, சண்டை வரும்போதெல்லாம் உன்னை தள்ளிடுவேன் கொன்றுவேன் அந்த மாதிரிலாம் சண்டை போட்டுக்கிறோம்ல, அந்த மாதிரி ஆரம்பிச்சு இப்படி கூட முடிஞ்சிருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோன்னு சொல்றாங்க. ஹீரோ ஒரு விஷயத்த சொல்றாரு, ஆக்சுவலா நீ கிச்சன்ல இருந்த டைம்ல ஸ்ரீகாந்த் இன்னொரு விஷயத்தையும் சொன்னான். அந்த பொண்ணு இறந்ததுக்கு அப்புறம் அந்த பையனோட மொபைல் போன் காலையில இருந்து சுவிட்ச் ஆஃப்லயே இருந்திருக்கு அப்படின்னு சொல்ல, பட்டுன்னு ஹீரோன்னு சொல்றாங்க, அப்ப அந்த பையனுக்கு கிரிமினல் புத்தி இருக்கும் போல, பிளான் பண்ணி தான் இதை பண்ணியிருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்போ உங்களுக்கு புரியாத விஷயம் என்ன அப்படின்னா, அந்த பையன் எதுக்காக அந்த பொண்ணை கொலை பண்ணணும், அந்த
காரணத்தை மட்டும் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம டெலிகாஸ்ட்டை ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்றதுல இருந்து இவங்க இன்வெஸ்டிகேஷனை தொடங்குறாங்க. முதல்ல ஸ்ரீகுட்டியோட அம்மா மீட் பண்றதுக்காக போறாங்க. ஸ்ரீகுட்டியோட அம்மா கிட்ட கேட்கறாங்க, உங்க பொண்ணு அந்த பையன் கூட ரிலேஷன்ஷிப்ல இருந்தா அப்படின்ற விஷயம் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்க அவங்க தெரியாது அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அழுதுட்டே ஒரு விஷயத்த சொல்றாங்க, என் பொண்ணை கொலை பண்ணிட்டு அவன் சிறுவர் சீர்திருத்த பள்ளியில இருக்கிறான், இன்னும் அவனுக்கு 18 வயசு ஆகல, அதனால அவன் செஞ்ச தப்புக்கு தண்டனை கொடுக்க மாட்டாங்க, அவனை சீக்கிரமா வெளியில விட்டுருவாங்கல்ல அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்படியெல்லாம் இல்லைங்க, 2015க்கு அப்புறம் சட்டத்துல ஏகப்பட்ட மாற்றங்களை பண்ணியிருக்காங்க, கண்டிப்பா தப்பு பண்ணவங்களுக்கு தண்டனை கிடைச்சே தீரும் அப்படின்னு சொல்ல, அப்படியே இருந்தாலும் இவனுக்கு 18 வயசு கம்மி தானே, குறைவா தானே தண்டனை கிடைக்கும், தண்டனை காலத்தை முடிச்சுட்டு அவன் ரிலீஸ் ஆகி வெளியில வருவான், இதே ஊருக்குள்ள சுதந்திரமா சுத்துவான், கொஞ்ச நாள் ஊர்க்காரங்க எல்லாம் பேசுவாங்க, அதுக்கப்புறம் ஊர்க்காரங்க மறந்துடுவாங்க, இங்க பொண்ணை கொலை பண்ணிட்டு எங்க கண்ணெதிரிலேயே இவ சுதந்திரமா சுத்திக்கிட்டு இருப்பான், எங்களுக்கு எவ்வளவு வேதனையா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அழுகுறாங்க. இப்ப ஸ்ரீகுட்டியோட அப்பா இருக்கிறார் இல்லையா, அவரை இன்டர்வியூ பண்றாங்க. அவர் பாத்தீங்கன்னா கொஞ்சம் திணறி தான் பேசிக்கிட்டு இருக்காரு. கொஞ்சம் ஃப்ரீயா பேசுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்ல, இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு என் பொண்ணு யாருன்னே தெரியாது, ஆனா இந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் எல்லாருக்குமே என் பொண்ணை பத்தி தெரிஞ்சிருக்கு, என் வீட்டுக்கு ஒருத்தன் வந்து என் பொண்ணை இந்த மாதிரி கொன்னுட்டு போவான், இந்த மாதிரிலாம் நடக்கும்னு நாங்க கனவுல கூட நினைச்சு பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்றாருங்க. ஸோ இது எல்லாத்தையுமே இவங்க வீடியோவை ரெக்கார்ட் பண்ணி எடுத்துட்டு வந்துடுறாங்க. இந்த வீடியோவை நம்ம ஹீரோ பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஹீரோயின் கேட்குறாங்க, இறந்து போன பொண்ணோட அப்பா பேசுறத வச்சு பார்க்கும்போது அவரு ரொம்ப பர்சனலாக ஃபீல் பண்ணுற மாதிரியே இல்லை, பொலிட்டிக்கலாக ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படிங்கும்போது சில பேர் இப்படி தான்ப்பா இருப்பாங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்கிறாருங்க. அதாவது இவர் ஒரு ஹிந்து அமைப்பில் வந்துட்டு மெம்பராக இருந்துட்டு இருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது அவருடைய பொண்ணு வேற மதத்தை சார்ந்த ஒரு பையனை வந்து காதலிச்சிருக்கிறா, காதலிச்சதோட மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படிங்கும்போது இது எவ்வளோ சென்சிட்டிவான ஒரு விஷயம், இந்த ஒரு எமோஷனை ஹேண்டில் பண்ணுறது அப்படின்றது ரொம்ப கஷ்டமாக இருக்கும், அதனால தான் அவர் அப்படி பேசுகிறாரு அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்கிறார். ஸ்ரீகுட்டியோட அப்பா கிட்ட அவங்க அம்மா கேட்கறாங்க, அட்வொகேட் கால் பண்ணியிருந்தாங்களே என்ன கேட்டாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, என்ன கேட்பாங்க, காசுக்காக தான் கால் பண்ணியிருந்தாங்க அப்படிங்கும்போது, சரி என்னோட மாலை செயின் மோதிரம் எல்லாத்தையுமே வச்சு தயவு செஞ்சு இந்த கேஸை நடத்தலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, இந்த கேஸை நடத்தினா நம்ம பொண்ணுக்கு நியாயம் கிடைக்கும் நீ நம்புறியா அப்படின்ற மாதிரி ஸ்ரீகுட்டியோட அப்பா கேட்கிறாரு. நியாயம் கிடைக்குதோ இல்லையோ நம்ம பொண்ணுக்காக செய்ய வேண்டியதை நம்ம செஞ்சுதான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, எனக்கு இதுலலாம் உடன்பாடே கிடையாது, அந்த பையன் எப்படியும் வெளியில வருவான் இல்லையா, அவன் வெளியில வரட்டும் அப்ப இருக்குது அவனுக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல, வந்ததுக்கு அப்புறம் அவனை என்ன செய்யலான்னு இருக்கிறீங்க அப்படின்னு ஸ்ரீகுட்டியோட அம்மா பயங்கர டென்ஷன் ஆயிடுறாங்க. நீ அந்த அமைப்புல இருந்துட்டு அந்த அமைப்புக்காக பிரச்சனை பண்ணலான்னு இருக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருக்குள்ள பயங்கரமான ஆர்குமெண்ட்டுங்க. அந்த ஆர்குமெண்ட்ல ஸ்ரீகுட்டியோட அப்பா என்ன சொல்றாருன்னா, நீ ஒரு நல்ல அம்மாவே கிடையாது, நீ பாட்டுக்கு காலையில எழுந்திருச்சு எதுக்கு வேலைக்கு போற, நீ வேலைக்கு போகாம பொண்ணை பார்த்துருக்க வேண்டியது தானே, நீ பொண்ணை பார்த்துருந்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் நடந்திருக்காதுல அப்படின்ட்டு. ஆனா ஸ்ரீகுட்டியோட அம்மா பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன அப்படின்னா, இவர் பொறுப்பில்லாத ஒரு மனுஷனா இருக்கிறாப்ல, ஸோ இவங்க வேலைக்கு போனா மட்டும்தான் இவங்களோட குடும்பத்தை ரன் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருக்கு, அதனாலதான் அவங்க வேலைக்கு போயிட்டு இருந்திருக்காங்க. இதை சொல்லி இவங்க ரெண்டு பேருக்குள்ள வீட்டுக்குள்ள பயங்கரமான சண்டைங்க. அங்க கட் பண்ணா நம்ம ஹீரோக்கு ஸ்ரீகாந்த் போன் பண்றாரு, ஒரு அப்டேட் கொடுக்கறதுக்கு தான் கால் பண்ண அப்படின்றாரு. என்ன அப்டேட் அப்படின்னு கேட்கும்போது, ஜெயில இருக்கக்கூடிய நியாஸ் அப்படின்ற அந்த பையன், அதாங்க ஸ்ரீகுட்டியோட பாய் ஃப்ரெண்டு, அந்த பையன் இந்த ஜேர்னலிஸ்டுங்க கிட்ட பேசுறதுக்கு சம்மதம் தெரிவிச்சிருக்கானா, அதனால பர்மிஷன் வாங்கிட்டு நீங்க போய் இன்வெஸ்டிகேஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்காக போறாங்க. அந்த பையன் ரொம்பவே அப்செட் ஆகி அங்க உட்காந்துக்கிட்டு இருக்கான். அந்த பையன்ட்ட ஹீரோ தான் பேசுறாரு, இங்க பாரு நியாஸ், உன்னோட விஷன் என்ன அப்படின்னு கேட்கறதுக்காக தான் நாங்க வந்திருக்கிறோம், அன்னைக்கு என்ன நடந்தது அப்படின்றத டீடைல்டா வந்து எங்க கிட்ட சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்ல, இந்த நியாஸ் அவனோட கதையை சொல்ல ஆரம்பிக்கிறான். நியாஸ் மற்றும் ஸ்ரீகுட்டி இவங்க ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா ரொம்ப நாளாவே லவ் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. ஸ்ரீகுட்டியோட வீட்டுல ஆள் இல்லாத டைம்ல எல்லாம் நியாஸ் பாத்தீங்கன்னா ஸ்ரீகுட்டியை பாக்குறதுக்காக இவங்க வீட்டுக்கே வருவானா, இவங்க ரெண்டு பேரும் ரிலேஷன்ஷிப்ல எல்லாம் இருப்பாங்களாம். சம்பவம் நடந்த அன்னைக்கும் பாத்தீங்கன்னா இவ சீக்கிரமா வந்துருவா அப்படின்னு சொல்லிட்டு இவ வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடியே இவன் பாத்தீங்கன்னா ஸ்ரீகுட்டியோட வீட்டுக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சு நின்னுட்டு இருந்திருக்கான். திடீர்னு ஸ்ரீகுட்டி அடிச்சு புடிச்சு அந்த இடத்துக்கு ஓடி வந்திருக்கா. என்னாச்சு, ஏன் இப்படி ஓடி வர அப்படின்னு கேட்கும்போது, படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல நம்ம பார்த்தோம் இல்லையா, இந்த ஏரியாவோட என்ட்ரன்ஸ்ல ஒரு மனநல பாதிக்கப்பட்டவர் உட்கார்ந்துகிட்டு இருப்பாரு. சோ அவரு ஸ்ரீகுட்டியை பார்த்த உடனே பயங்கரமா பயம்படுத்தி இருந்திருக்காருங்க. சோ அவரை பார்த்து பயந்து போய் ஸ்ரீகுட்டி ஓடி வந்ததா சொல்றாங்க. அப்ப இந்த நியா சொல்லியிருக்கிறா, நீ எதுக்கு அவரை பார்த்து பயப்படுற, இந்த ஏரியால நீ மட்டும்தான் அவரை பார்த்து பயந்துகிட்டு இருக்க, அவர் ரொம்ப பாவம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, சரி யாரும் பாக்குறதுக்குள்ள வீட்டுக்குள்ள போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் வீட்டுக்குள்ள போயிருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் ஸ்ரீகுட்டியோட வீட்டுல போயிட்டு சந்தோஷமா இருந்திருக்காங்க. ஸ்ரீகுட்டிக்கு நியாஸை ரொம்ப பிடிக்குமா, நியாஸுக்கும் ஸ்ரீகுட்டியை ரொம்ப பிடிக்குமா, இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப டீப்பா லவ் பண்ணிக்கிட்டு இருந்ததா இவன் சொல்றான். ஒரு 30ல இருந்து 35 நிமிஷம் தான் நான் அந்த வீட்டுக்குள்ள இருந்தேன், அதுக்கப்புறம் நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பும் போது ஸ்ரீகுட்டி ஜன்னல் கிட்ட நின்று என்னை பார்த்துட்டே தான் இருந்தா, அது எனக்கு இன்னும் ஞாபகத்துல இருக்குது, இதுதான் நடந்த விஷயம் அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி ஓகே நீ அங்கிருந்து டைரக்டா வீட்டுக்கு கிளம்பி போனியா இல்ல வேற எங்காவது போனியா அப்படின்னு கேட்கும்போது, என்னோட ஃப்ரெண்டு கோவிந்த் ஒருத்தனுக்கு ட்ரெஸ் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தான், ரெண்டு பேரும் ஷாப்பிங் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பணும். அப்ப கோவிந்தோட அம்மா அவங்க அக்கா வீட்டுல போய் ஏதோ கொடுத்துட்டு வர சொன்னாங்க, அதனால அங்கிருந்து கிளம்பணும். கிளம்பின நேரத்துல ஹெவியா மழை பெஞ்சிருச்சு, அதனால போற வழியில எங்க ஃப்ரெண்டு வீட்டுல கொஞ்ச நேரம் இருந்துட்டு அதுக்கப்புறம் அங்கிருந்து கிளம்பணும் அப்படின்ற மாதிரி இந்த பையன் சொல்றான். உடனே ஹீரோயின் கேக்குறாங்க, எதனால போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருந்த அப்படின்ட்டு. அதுக்கு அந்த பையன் சொல்றான், அன்னைக்கு காலையில அவன் வீட்டுல உட்காந்து போன் நோண்டிட்டு சாப்பிட்டுட்டு இருந்திருக்கான். அவங்க அம்மா சொல்றாங்க, இன்னைக்கு நம்ம போய் பாட்டியை பார்த்துட்டு வந்துடலாம், நீ வீட்டுல தானே இருக்கிற, போகவே இல்லை அப்படின்னா கண்டிப்பா அவனோட
அப்பாவோட ஆளுங்களாம் என்னை தான் திட்டுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, இந்த பையன் அவங்க அம்மா கிட்ட என்னை ஏன் தொந்தரவு பண்ணிட்டே இருக்கீங்க, ஒரு நாள் கூட வீட்டில் இருக்க விட மாட்டீங்களா அப்படின்ற மாதிரி கத்தி இருந்திருக்கான். ஸோ இதை கேட்டதும் அவங்க அண்ணன் பயங்கரமா டென்ஷன் ஆயிட்டாங்க. பாத்ரூம்குள்ள இருந்தவன் வெளியில வந்து நியாஸோட போனை பிடிங்க ஒரே போடா போட்டு உடச்சு தள்ளிட்டான். எதுக்கு நீ பையனை இப்படி போட்டு திட்டுற, கொஞ்சம் ஸ்லோவா பேசு அப்படின்னு சொல்லி இருந்திருக்காங்க. அதுக்கு அவங்க அண்ணன் சொல்லி இருக்கிறாரு, வீட்டுக்கும் கடைக்கும் நான் பார்த்து ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன், இவனையும் படிக்க வச்சுக்கிட்டு இருக்கேன், ஆனா இவன் ஒழுங்கா ஸ்கூலுக்கு போகாம கட்டை அடிச்சுட்டு ஊரை சுத்திக்கிட்டு இருக்கான், இவனுக்காகவும் சேர்த்து தானே ஓடிக்கிட்டு இருக்கேன், ஆனா இவன் பொறுப்பே இல்லாம இருந்துகிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி அவங்க அண்ணன் திட்டுறாருங்க. இனிமேல் அம்மாவை எதிர்த்து ஏதாவது பேசினேன்னு வையன் நடக்கிறதே வேற அப்படின்னு சொல்லி பயங்கரமா திட்டி விட்டாருங்க. அதுக்கப்புறம் அந்த இடத்துல இருந்து அவன் கிளம்பி போயிட்டான். ஸோ அவங்க அண்ணன் உடச்சதுல தான் பாத்தீங்கன்னா அவன் ஃபோன் சுவிச் ஆஃப் ஆயிருந்திருக்குது. அடுத்து அவங்க அண்ணனை விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஹீரோயின் 2 பேருமே பாத்தீங்கன்னா வீட்டுக்கு போறாங்க. அவங்க அண்ணன் என்ன சொல்றாருன்னா, எனக்கு உங்ககிட்ட பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லை, தயவு செஞ்சு எங்க கிட்ட கேள்வி கேட்கறேன்னு சொல்லிட்டு எங்க மனசை நோவடிக்காதீங்க, ஆல்ரெடி அவன் பண்ணதுல எங்க மானமெல்லாம் போச்சு, எங்க அப்பா வேற ஏகப்பட்ட கடன் வாங்கிட்டு இறந்து போயிட்டாரு, அந்த கடன் அடைக்கிறதுக்காக நானே ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன், போதாத குறைக்கு நீங்களும் இந்த மாதிரி அதையும் இதையும் கேள்வி கேட்டு நியூஸ் சேனல்ல போட்டு எங்களை சாவடிக்காதீங்க அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாருங்க. எல்லாத்தையுமே தாங்க நாங்க கேள்வி கேட்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேள்வி கேட்கறாங்க. நியாஸும் ஸ்ரீகுட்டியும் ரிலேஷன்ஷிப்ல இருந்த விஷயம் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது அவங்க அண்ணன் சொல்றாரு, எங்களுக்கு தெரியாது, லாயர் சொல்லி தான் எங்களுக்கு தெரியும் அப்படின்ட்டு. சரி உங்க தம்பி உங்ககிட்ட நான் நிரபராதி எந்த தப்பும் பண்ணலன்னு சொன்னானா அப்படின்னு கேட்கும்போது அவன் சொல்லணும்னு அவசியமே கிடையாது, அவன் அந்த மாதிரி பண்ணக்கூடிய ஆளே கிடையாது, தயவு செஞ்சு நீங்க இங்க இருந்து போங்க அப்படின்ற மாதிரி அவங்க என்ன சொல்லிடுறாருங்க. இப்போ நம்ம ஹீரோ ஹீரோயின் அங்கிருந்து கிளம்புறாங்க. நம்ம ஹீரோ என்ன சொல்றாரு அப்படின்னா, அவனுக்கு வெறும் 17 வயசு தான் ஆகுது, அவனுக்கு அங்க கவுன்சிலிங் கொடுத்துட்டு இருக்காங்க, கவுன்சிலிங் எல்லாம் கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா பேசுவான்னு நினைக்கிறேன், அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்ல, இந்த பக்கம் ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா, ஸ்ட்ராங்கா அந்த பையன் தான் பண்ணியிருப்பான், அந்த பையன் பக்காவா பிளான் பண்ணி தான் எல்லாத்தையும் பண்ணியிருக்கான், அதே சமயம் வீட்டு ஆட்களையும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபோன் உடஞ்சதுனால தான் ஃபோன் சுவிச் ஆஃப் ஆச்சு அப்படின்னு பேச வச்சிருக்கான், இவன் ஒரு கிரிமினல் தான் அப்படின்ற மாதிரி தான் நம்ம ஹீரோயின் ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. ஆனா ஹீரோ என்ன சொல்றாரு அப்படின்னா, அவன் சின்ன பையன் பொய்யெல்லாம் சொல்ல மாட்டான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இதனால ஹீரோ ஹீரோயினுக்குள்ள லைட்டா கருத்து வேறுபாடு வர மாதிரி இருக்குது. ஹீரோ என்ன சொல்றாருன்னா, நான் ஒன்னும் அவன் தப்பே செஞ்சிருக்க மாட்டான் அப்படின்னு சொல்ல வரல, அவன் தப்பு செய்யல அப்படின்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு தான் சொல்ல வரேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாருங்க. அது மட்டும் இல்லாம நாம ஒரு கண்டென்ட் எடுக்கிறோம் அப்படின்னா அதுல இந்த மாதிரி சில பல ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாம் இருந்தா தானே அது பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும், இல்லாட்டி பிளைன் கண்டென்ட்டா இருக்கும் இல்லையா அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. இந்த வழக்குல இவங்க 2 பேருக்கு இடையில பர்சனலாவும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு 2 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. ஹீரோயின் கோச்சிட்டு போயிடுறாங்க. உடனே ஹீரோ பின்னாடியே போறாரு. இப்ப நான் என்ன சொல்லிட்டேன்னு இப்படி கோச்சுக்கிட்டு இருக்க, நீ ஆல்ரெடி ஒரு டிராமால இருந்து மீண்டு வராம இருக்க, அதனால தான் நீ இந்த மாதிரிலாம் பிஹேவ் பண்ற போல அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாருங்க. பேசிக்கா நம்ம ஹீரோனுக்கு இதுக்கு முன்னாடி பிரேக்கப் நடந்திருக்குது. ஸோ அதுக்கப்புறம் தான் இவங்க 2 பேரும் ரிலேஷன்ஷிப்புக்குள்ள வந்திருந்திருக்காங்க. ஸோ பழைய காதல்னால ஏற்பட்ட டிராமா காரணமாக தானே இப்படி பிஹேவ் பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாருங்க. ஹீரோன் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவன் தான் குற்றவாளி அப்படின்னு கண்ணு முன்னாடி நமக்கு தெளிவா தெரியுது, அப்படி இருக்கும்போது நாம ஏன் வந்துட்டு அவன் குற்றவாளி இல்லை அப்படின்ற ஆங்கிள் பார்க்கணும், அவன் தான் குற்றவாளி அப்படின்ற மாதிரியே டாக்குமெண்ட்ரி பண்ணலாம் அப்படின்னு சொல்ல, ஹீரோ என்ன சொல்றாருன்னா, கோர்ட் இன்னும் அவன் தான் குற்றவாளி அப்படின்னு சொல்ல கிடையாது, அவனை வந்து கோர்ட் குற்றவாளி அப்படின்னு சொல்ற வரைக்கும் நாம அவனை சாதாரண ஒரு பையனா தான் பார்க்கணும் அப்படின்னு 2 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. இப்போ இந்த பையனை பார்க்கறதுக்காக இந்த பையனோட அண்ணா வந்து போறாருங்க. ஓகே தானே, நீ உன்னை யாராவது அடிச்சாங்களா கஷ்டப்படுத்தினாங்களா அப்படின்னு கேட்கும்போது அதெல்லாம் எதுவும் பண்ணல அப்படின்ற மாதிரி அந்த பையன் சொல்றான். சரி லாயர் வருவாரு, லாயர்கிட்ட நீ எல்லாத்தையுமே சொல்லிரு அப்படின்ற மாதிரி சொல்றாருங்க. இப்போ நம்ம ஹீரோக்கும் ஹீரோனுக்கும் இடையில சண்டை வந்தது இல்லையா, அதுல கூட நம்ம ஹீரோனுடைய பாஸ்ட் ரிலேஷன்ஷிப் எல்லாம் மீன் பண்ணி நீ அந்த ட்ராமால இருந்து வெளியில வரல, அதனாலதான் இப்படி பேசிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தார் இல்லையா, அது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோன் அவங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோனுடைய லைஃப்ல பாத்தீங்கன்னா ஒரு பையனால ரொம்பவே பாதிக்கப்பட்டிருந்திருக்காங்க. ஸோ அதுல இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வெளியில வந்திருந்திருக்காங்க. அதனால தான் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோன் பையன் சைட்ல தான் மிஸ்டேக் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க அப்படின்றது நமக்கு இப்போதைக்கு புரியுதுங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோனே பாத்தீங்கன்னா ஹீரோ கிட்ட வந்து நார்மலா பேசிடுறாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த கேஸ்ல இவங்க ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போ நியாஸோட ஃப்ரெண்ட் இருக்கான் இல்லையா கோவிந்தை விசாரிக்கிறதுக்காக போறாங்க. ஸோ அந்த பையன் கொஞ்சம் பயப்படுறான். அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்றத டீட்டெயிலாக சொல்றான். இவங்க 2 பேரும் ஷாப்பிங் போலான்னு பிளான் பண்ணி இருந்திருக்காங்க. அப்போ கோவிந்தோட அம்மா அவங்க அக்கா வீட்டில் போய் ஏதோ கொடுத்துட்டு வர சொல்லியிருக்காங்க. அதனால இவங்க 2 பேருமே அவங்க அக்கா வீட்டுக்கு போயிருந்திருக்காங்க. சரியான மழை பெஞ்சிருக்குது. ஸோ மலைக்கு ஒரு இடத்துல ஒதுங்கிட்டு அதுக்கப்புறம் தான் அங்கிருந்து கிளம்பி போயிருந்திருக்கானுங்க. ஸோ நியாஸ் வந்து என்ன சொன்னானோ அது அப்படியே தான் இந்த பையனும் சொல்றான். சரிப்பா, நீ ஸ்ரீகுட்டியோட வீட்டுல இருந்து ஒரு 4 வீடு தள்ளி தானே இருக்கிற, நீ ஸ்கூட்டரை எடுக்கிறதுக்கு போகும்போது ஸ்ரீகுட்டியோட வீட்டில் யாராவது இருந்ததை நீ பாத்தியா அப்படின்ற மாதிரி கேட்க, இந்த பையன் ஸ்கூட்டரை எடுத்துட்டு வரும்போது அந்த ஏரியால மளிகை கடை வச்சிருக்காரு இல்லையா, அவரு பாத்தீங்கன்னா காட்டுக்குள்ள இருந்து வெளியில வந்ததை பார்த்திருக்கான். அது மட்டும் இல்லாம ரோட்ல ஸ்ரீகலா அப்படின்னு இந்த ஏரியாவை சார்ந்த ஒரு அக்கா நடந்து போயிட்டு இருந்ததையும் பார்த்திருந்திருக்கான். ஸோ இந்த 2 விஷயத்தையுமே பாத்தீங்கன்னா ஹீரோயின் கிட்ட சொல்றான். அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த ஏரியால டியூஷன் எடுத்துட்டு இருந்த ஒரு தம்பதியை மீட் பண்றாங்க. அந்த தம்பதி கிட்ட விசாரணை பண்ணும்போது அந்த தம்பதி என்ன சொல்றாங்கன்னா, ஆரம்பத்துல ஸ்ரீகுட்டி வந்து எங்க கிட்ட தான் டியூஷனுக்கு வந்துட்டு இருந்தா, நிறைய குழந்தைங்க படிச்சுக்கிட்டு இருந்தாங்க, எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருந்தது. ஒரு நாள் வந்து அவ படிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இந்த டியூஷன் வாத்தியை அடிச்சிட்டாராமாங்க. ஸோ இதனால பாத்தீங்கன்னா ஸ்ரீகுட்டியோட அம்மா அப்பா வந்து இங்க பயங்கரமா பிரச்சனை பண்ணி இருந்திருக்காங்க. அந்த பிரச்சனைக்கு அப்புறம் இந்த டியூஷனுக்கு வர மற்ற குழந்தைங்களும் கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டாப் பண்ணிட்டாங்க அப்படின்ற விஷயத்தை இவங்க சொல்றாங்க. இப்போ அந்த கோவிந்த் சொல்லியிருந்தான் இல்லையா, நான் வந்து அந்த மளிகை கடைக்காரரை பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ இவங்க
2 பேரும் மளிகை கடைக்காரர்கிட்ட நார்மலா பேசுற மாதிரி வராங்க. இந்த மளிகை கடைக்காரரும் பாத்தீங்கன்னா பஸ் ஸ்டாப்லயே வச்சு பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. அன்னைக்கு என்ன நடந்தது அப்படின்னு கேட்கும்போது, ஃபர்ஸ்ட் அந்த பொண்ணு சீக்கிரமாவே ஸ்கூல்ல இருந்து வந்துட்டா. என் கடையில தான் ஒரு லேஸ் பேக்கெட் வாங்கிட்டு கிளம்பி போனா. அதுக்கப்புறம் அவங்க அம்மா வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த பொண்ணு செத்து போயிட்டான்ற தகவலே தெரிய வந்தது அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாருங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா லைட்டா போட்டு வாங்குறாரு. நீங்க எந்த டைமுக்கு சாப்பிட போவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு டைம் சொல்றாரு. ஸ்ரீகுட்டி அப்படின்ற அந்த பொண்ணு ஸ்கூல் முடிச்சு வந்த டைமுங்க. சரி, என்னைக்குமே நீங்க ரெகுலரா இந்த டைம்ல போய் சாப்பிட்டுருவீங்க இல்லையா, அன்னைக்கு மட்டும் நீங்க ஏன் போய் சாப்பிடல அப்படின்னு கேட்ட உடனே அவருக்கு கோவம் வந்துருது. ஓ, நீங்க என்னை சந்தேகப்படுறீங்களா? அப்ப என்கிட்ட என்ன நடந்ததுன்னு விசாரிக்கிறதுக்காக வரல, என்னைய சந்தேகப்பட்டு தான் வந்திருக்கீங்க இல்லையா? அன்னைக்கு ஏகப்பட்ட வேலை இருந்தது, அதனால அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இருந்தேன். ரெகுலரா அந்த டைமுக்கு தான் சாப்பிடுவேன்ல, இல்ல கடையில இருக்கக்கூடிய வேலையை பொறுத்து நான் சாப்பிடுவேன் அப்படின்ற மாதிரி அவர் பயங்கரமா திட்டி விட்டுறாருங்க. அங்க கட் பண்ணா நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா இந்த கிராமத்துக்குள்ள நடந்து வந்துகிட்டு இருக்காங்க. அப்படி நடந்து வந்துகிட்டு இருக்கும் போதே அங்க இருக்கக்கூடிய அந்த மனநல பாதிக்கப்பட்டவர் பட்டுன்னு நம்ம ஹீரோனை நோக்கி ஓடி வராரு. ஹீரோன் ஒரு செகண்ட் பயந்துடுறாங்க. அதுக்கப்புறம் அவர் தன்னை போல சிரிச்சுக்கிட்டு இருக்காருங்க. பாவம் அவரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் அந்த இடத்துல இருந்து கிளம்பி வந்துடுறாங்க. இப்போ அந்த டெய்லர் அக்கா இருக்காங்க இல்லையா, தேவி, ஸோ அவங்களோட வீட்டுக்கு இவங்க 2 பேரும் போறாங்க. ஸ்ரீகுட்டியை பத்தி விசாரணை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா அந்த மனநல பாதிக்கப்பட்டவர் இருக்கிறார் இல்லையா, அவர் அங்க ரோட்டு மேல தானே இருப்பாரு. ஸ்ரீகுட்டி வீட்டுக்கு வரும்போது அவர் ஸ்ரீகுட்டியை அன்பா தான் பாப்பாராம். ஆனா எப்போதுமே ஸ்ரீகுட்டி அவரை பார்த்து பயந்துப்பாங்களாம். உடனே ஹீரோ கேட்கிறாரு, சம்பவம் நடந்த அன்னைக்கும் இதே மாதிரி ஸ்ரீகுட்டி பயந்துட்டே வீட்டுக்கு ஓடி வந்தாளா அப்படின்னு கேட்கும்போது, எனக்கு தெரியலங்க, நான் வீட்டுக்குள்ள டெய்லர் ஒர்க் பார்த்துட்டு இருந்தேன், அதனால நான் சரியா கவனிக்கல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு, அதனால நான் வீட்டுக்குள்ளேயே தான் இருந்தேன் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. அப்படியா, சரி, நீங்க வேற ஏதாவது மிஸ்டீரியஸா பாத்தீங்களா, கவனிச்சிங்களா அப்படின்னு கேட்கும்போது, ஏன் இப்படி கேள்வி கேட்குறீங்க, அப்ப அந்த பையன் கிரிமினல் கிடையாதா அப்படின்னு கேட்கும்போது, அந்த பையன் தான் கிரிமினல், எக்ஸ்ட்ரா டாக்குமெண்ட்ரிக்காக தான் உங்ககிட்ட கேட்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஒரு 12:30 மணிக்கெல்லாம் அவங்களுடைய கணவன் வந்து வேலைக்கு போயிட்டாங்களாம். அதுக்கப்புறம் பைக் சவுண்டு கேட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வந்து பார்க்கும்போது அது அவங்க கணவர் இல்லையா. அதுக்கப்புறம் இந்த பக்கத்து வீட்டில் ரமலாக்கா இருக்காங்க இல்லையா, அவங்களோட குழந்தை வந்து பக்கெட்டுக்குள்ள விழுந்து அது ஒரு பெரிய சம்பவமே நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த தகவல்கள் எல்லாத்தையுமே ஷேர் பண்றாங்க. அடுத்ததா நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா இந்த தேவி அப்படின்றவங்களுடைய ஹஸ்பண்டை விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் விசாரணை பண்றாங்க. ஆக்சுவலா தேவியோட புருஷனுக்கும் இந்த ஸ்ரீகுட்டியோட அப்பாக்கும் ஆகாதான், அவங்க 2 பேருக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை போயிட்டு இருந்திருக்கு. அது என்ன பிரச்சனை அப்படின்னு விசாரிக்கும் போது தேவியோட புருஷன் சொல்றாரு, இவங்க 2 பேரும் ஒரே பார்ட்டியில இருந்திருக்காங்க, பட் லீடர்ஷிப் வந்து சுரேஷ் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு அந்த பார்ட்டியில இருக்கிறவங்க எல்லாம் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அது இந்த தேவியோட புருஷனுக்கு பிடிக்கலங்க, அதனால அந்த பார்ட்டியில இருந்து வெளியேறிட்டாருங்க. ஸோ இதுதான் நடந்த விஷயம், இதனால தான் 2 பேருக்குள்ள பிரச்சனை அப்படின்ற மாதிரி சொல்றாருங்க. ஸ்ரீகுட்டி கொல்லப்பட்டு இறந்து போன டைம்ல நீங்க எங்க இருந்தீங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, அன்னைக்கு சரியான மழை, ஒரு கார் ரிப்பேர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெடி பண்றதுக்காக போனதா சொல்றாருங்க. அதை பத்தி கொஞ்சம் இன்டெப்தா விசாரிச்சா இந்த தேவியோட புருஷன் டென்ஷன் ஆயிட்டாருங்க, நீ என்ன சந்தேகப்படுறியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு. இப்போ நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் அக்கம் பக்கத்துல எல்லாம் விசாரணை பண்றதுக்கு முயற்சி பண்றாங்க. கொஞ்சம் டீடைல்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் இந்த கோவிந்த் அப்படின்ற பையன் சொல்லியிருந்தான் இல்லையா, ஸ்ரீகலா அப்படின்ற ஒரு ஆண்டி வந்து அங்க நடந்து போயிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அந்த ஸ்ரீகலா அப்படின்ற அந்த ஆண்டியோட வீட்டுல போயிட்டு விசாரணை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸ்ரீகுட்டி இறந்த டைம்ல பாத்தீங்கன்னா அங்க ஒரு கமிட்டி மீட்டிங் ஒன்று இருந்திருக்குதுங்க. அந்த மீட்டிங்ல நீங்க போய் கலந்துக்கிட்டீங்களா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, ஆமா நான் போய் கலந்துக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அவங்க அந்த மீட்டிங்க்கு கிளம்பி போகும்போதே பாத்தீங்கன்னா திடீர்னு ஹெவியா மழை பெய்ய ஆரம்பிச்சிருந்திருக்குது. ஸோ மழைக்காக பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய ஒரு வீட்டுக்கிட்ட ஒதுங்கி இருந்திருக்காங்க. அந்த வீட்டு வாசலில் பார்த்தீங்கன்னா கொடை இருந்திருக்குது. அந்த கொடை எடுத்துட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பி போனதா வந்து இவங்க சொல்றாங்க. சரி, நீங்க டிராவல் பண்ணி போனீங்க இல்லையா, அந்த டைம்ல ஸ்ரீகுட்டியோட வீட்டில் யாராச்சும் இருக்கிற மாதிரி நீங்க பார்த்தீங்களா அப்படின்னு கேட்கும்போது, அந்த மாதிரிலாம் நான் பெருசாக எதுவும் நோட் பண்ணல, ஆனால் நான் போகும்போது பின்னாடி ஃபர்தா போட்டுட்டு ஒருத்தங்க நடந்து வந்தாங்க, அது கண்டிப்பா ரமலாவா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல, அந்த இடத்த விட்டு கிளம்பும் போது நம்ம ஹீரோ மறுபடியும் கேட்கிறாரு, அது கண்டிப்பா ரமலா தானா உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது, அது கண்டிப்பா ரமலா தான் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. இப்போ பக்கத்து வீட்டில் போயிட்டு இவங்க விசாரணை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நீங்கள் எதுக்காக எங்கள் வீட்டுக்கெல்லாம் வந்து விசாரணை பண்ணுறீங்க அப்படின்னு அந்த ஆண்டி கேட்குறாங்க. இல்லைங்க, நியாஸ் வந்து ஸ்ரீகுட்டியை கொலை பண்ணிட்டான், எதனால் ஸ்ரீகுட்டியை கொலை பண்ணுனா அப்படின்ற டீட்டெயிலை கொஞ்சம் நாங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறோம், அதுக்காக தான் விசாரணை பண்ணிட்டு இருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட கொஞ்சம் விசாரணை பண்ணணும், அவங்க பல டீட்டெயில்ஸ் எல்லாம் சொன்னாங்க அப்படின்னு சொல்ல, அவங்க கிட்ட போய் விசாரிச்சிங்களா, அவங்க சொல்கிறது எல்லாமே போய் அதெல்லாம் நம்பாதீங்க அப்படின்ற மாதிரி இவங்க சொல்கிறாங்க. சரிங்க, நீங்கள் இந்த ஸ்ரீகுட்டியோட கொலை வழக்கை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, நான் என்ன சொல்கிறது, பெண் பிள்ளையை கரெக்டாக வளர்த்துருந்தா இந்நேரம் உயிரோட இருந்திருப்பா, அவங்களோட வளர்ப்பு சரியில்லை அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. இப்போ நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா, அங்க இருக்கக்கூடிய ஒரு துணிக்கடை சிசிடிவி கேமரால போயிட்டு இந்த மாதிரி இந்த டைமோட விஷுவல்ஸ் எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி கேட்க அவங்க அந்த விஷுவல்ஸை கொடுக்குறாங்க. அப்போ அந்த பக்கத்து வீட்டக்கா நடந்து போகும்போது பின்னாடி ஃபர்தா போட்டு ஒருத்தங்க வந்தாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க இல்லையா, ஸோ ஃபர்தா போட்டு வந்தது ரமலாக்கா தான் அப்படின்றது அதுல இருந்து கன்ஃபார்ம் ஆகுது. இதுல இருந்து நமக்கு புரியக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஊர்க்காரங்களுக்குள்ள உள்ளுக்குள்ளேயே சண்டை இருந்தாலும் பட் அவங்க நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்றது எல்லாமே உண்மையா தான் இருக்குது, பொய் சொல்லல. எண்ட் ஆஃப் த டே இவங்க டிவி ப்ரோக்ராம் ரன் பண்றதுக்கு
இவங்களுக்கு ப்ராப்பரான ஃபுட்டேஜஸ் எதுவுமே கிடைக்கலங்க. சேனல்ல இருந்து கால் பண்ணா என்ன பண்றதுன்னு தெரியாம இவங்க முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப ஸ்ரீகாந்த் சொல்றாரு, இது வரைக்கும் நீங்க என்ன ஃபைண்டிங்ஸ் எல்லாம் வச்சிருக்கீங்களோ அதை வச்சு ஃபர்ஸ்ட் எபிசோட் ரெடி பண்ணிட்டு செகண்ட் எபிசோட்ல மத்த எல்லாத்தையுமே ரிவீல் பண்றோம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காருங்க. இந்த ஏரியால இருக்கக்கூடிய ஒரு குழந்தை பக்கெட்டுக்குள்ள விழுந்தது அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க இல்லையா. ஸோ அந்த குழந்தையோட அம்மா கிட்ட இப்போ போயிட்டு விசாரணை பண்றாங்க. அவங்க ரொம்பவே பயப்படுறாங்க. எங்க வீட்டில் டிவி கூட பார்க்க மாட்டாங்கங்க, இப்படி கேமராலாம் தூக்கிட்டு வந்தீங்கன்னா எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சுன்னா பெரிய பிரச்சனை ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பார்த்தீங்கன்னா இந்த கேஸுக்காக தாங்க இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம், கொஞ்சம் உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்ல அன்னைக்கு நடந்த விஷயத்தை இவங்க சொல்லிடுறாங்க. ஆக்சுவலா அன்னைக்கு பார்த்தீங்கன்னா பெரிய குழந்தைய ஸ்கூலுக்கு அனுப்பிச்சு வச்சுட்டு ரெண்டாவது குழந்தைய தான் பார்த்தீங்கன்னா படுக்க வச்சு தூங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் இவங்க வெளியில போய் துணியை வாஷ் பண்ணி காய போட்டுட்டு இருந்திருக்காங்க. அந்த டைம்ல அந்த வழியா ஓடுற மாதிரி சத்தம் கேட்டிருக்குது. யாருன்னு பார்த்தா ஸ்ரீகுட்டி தான். ஸோ ஸ்ரீகுட்டி பார்த்தீங்கன்னா அந்த மனநல பாதிக்கப்பட்டவரை பார்த்து பயந்து ஓடி வந்திருப்பா போல. ஸோ அதை பார்த்தீங்கன்னா இவங்க கண்ணால் பார்த்துருந்துருக்காங்க. அதுக்கப்புறம் அவன் நார்மலாக வீட்டுக்கு போகிறத பார்த்துட்டு இவங்க அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா அவங்களோட குழந்தை வந்து பக்கெட்டுக்குள்ளே விழுந்த விஷயம் தெரிய வந்து அந்த குழந்தையை எடுத்து அந்த குழந்தைய சரி பண்ணுறதுக்காக ஒரு பெரிய போராட்டமே பண்ணியிருந்திருக்கிறாங்க. பட் அவங்க வந்து அந்த குழந்தைய தூங்க வச்சுட்டு தான் வந்திருக்காங்க. அந்த குழந்தை வந்து பக்கெட்டுக்கு எப்படியோ வந்திருக்குதுங்க. ஸோ அதுக்கப்புறம் எல்லாருமே பார்த்தீங்கன்னா நீ தான் குழந்தைய ஒழுங்காக பார்த்துக்கலாம் அப்படி இப்படின்னு சொல்லி பயங்கரமாக சண்டை போட்டிருக்கிறாங்க, திட்டியிருக்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு எல்லாமே மனம் முடிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. நம்ம ஹீரோயின் போயிட்டு அவங்கள சமாதானப்படுத்துறாங்க. ஆக்சுவலாக அவங்க இன்னும் இன்டெப்த்தா அந்த குழந்தைய வளர்க்குறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க, அவங்க எத்தனை வயசுல இங்கே வாக்குப்பட்டு வந்தாங்க, என்னென்ன கஷ்டங்கள் எல்லாம் அனுபவிச்சாங்க அப்படின்றது எல்லாத்தையுமே தன்னை அறியாமையே மனசு விட்டு பேசியிருந்திருப்பாங்க. இப்போ இந்த ஜேர்னலிஸ்ட்டுங்க 2 பேர் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அதை வந்து நீட்டாக ரெடி பண்ணி டெலிகாஸ்ட்டும் பண்ணிடுவாங்க. அந்த டெலிகாஸ்டான வீடியோவை பார்த்தீங்கன்னா குடும்பத்தினர்கள் எல்லோருமே பார்க்குறாங்க. அப்போ தான் அவங்களுக்கு புரிய வருது இந்த பொண்ணு இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கிறா, இந்த பொண்ணை நம்ம இவ்வளோ கஷ்டப்படுத்திட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எல்லோருமே சமாதானமாகி அந்த பொண்ணுக்கிட்ட மறுபடியும் பேசுகிறாங்க. அங்கே கட் பண்ணால் அடுத்த நாள் காலையில் நம்ம ஹீரோயின் 2 பேருமே காரில் போயிட்டு இருக்கும்போது அந்த ஊரில் வந்து கண்ணீர் அஞ்சலி போஸ்டர் இருக்கிறத கவனிக்கிறாங்க. யாருக்கு கண்ணீர் அஞ்சலி போஸ்டர் அடிச்சிருக்காங்கன்னு பார்த்தா அதாங்க தேவின்னு ஒரு அக்கா இருந்தாங்க இல்லையா, துணியெல்லாம் தைச்சிக்கிட்டு இருப்பாங்களே, அந்த அக்கா இறந்து போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அங்கங்கே போஸ்டர் ஒட்டி இருக்கிறாங்க. இந்த ஒரு சூழ்நிலையில ஹீரோயின் தங்கியிருக்காங்க இல்லையா, அந்த வீட்டுக்கு ஒரு லெட்டர் ஒன்று வருதுங்க. அந்த லெட்டரை பார்த்து நம்ம ஹீரோயின் பயங்கர ஷாக் ஆகுறாங்க. அந்த லெட்டர் நம்ம ஹீரோ கிட்ட கொடுக்க நம்ம ஹீரோ படிக்க படிக்க அப்படியே ஷாக் ஆகுறாருங்க. தேவி மற்றும் தேவியோட ஹஸ்பண்ட் அந்த ஏரியாவில் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இல்லையா, தேவியோட ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா தேவியை ஒழுங்காகவே பார்த்துக்க மாட்டார், ரொம்ப கோவமாக தான் நடந்துக்குவார். இந்த ஒரு சூழ்நிலையில் தான் பார்த்தீங்கன்னா இந்த ரமலா ஆண்டி இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய மருமக வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படின்ற நியூஸை வந்து தேவி கிட்ட ஷேர் பண்ணுறாங்க. ரொம்ப சந்தோஷம், எப்போ ஸ்வீட் தருவீங்க அப்படிங்கும்போது ஸ்வீட் என்ன, எல்லோருக்கும் சிக்கன் பிரியாணியே நான் போடலான்னு இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி இந்த ரமலா ஆண்டி சொல்லுவாங்க. இதை சொன்னதோட மட்டும் நிப்பாட்டிக்காம தேவிக்கு குழந்தை இல்லை அப்படின்றத இன்டைரக்டாக குத்தி காட்டுவாங்க. உன்னோட மாமியாருக்கு தான் அந்த குடும்பனையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதை கேட்கும்போது தேவிக்கு ரொம்பவே கஷ்டமா போயிருங்க. சரி இவங்களுக்குள்ள இப்படி ஒரு ஃபீலிங் இருக்கு அப்படின்னு பார்த்தா புருஷனும் ஒழுங்கா பார்த்துக்க மாட்டேன்றாரு, சும்மா அடிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. இதனால தேவி ரொம்பவே மன உளைச்சலுக்குள்ள இருந்திருக்காங்க. இந்த ஒரு சூழ்நிலையில பார்த்தீங்கன்னா அந்த பக்கத்து வீட்டில் இருக்காங்க இல்லையா அந்த ரமலாக்காவுடைய மருமக, அவங்களுக்கு வந்து குழந்தை பிறக்குது. ஸோ அந்த குழந்தைய வெளியே நின்று கொஞ்சிக்கிட்டு இருக்கும்போது இவங்க பார்ப்பாங்க, இவங்களுக்கும் குழந்தை ஆசை இருக்கும். ஸோ ஒரு டைம் ரமலாக்காவுடைய மருமக பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் தக்காளி தீர்ந்து போச்சு, 2 தக்காளி இருந்தால் கொடுங்க அப்படிங்கும்போது இருங்க பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க உள்ள போய் தக்காளி எடுத்துட்டு வரும்போது அவங்க அந்த குழந்தைய கொஞ்சிக்கிட்டு இருப்பாங்க. அதை பார்க்கும்போது இவங்களுக்கு ஏக்கமா இருக்கும். 2 தக்காளி தான் இருக்கு போதுமா அப்படின்னு கேட்கும்போது போதும், எங்கிட்ட தான் பெரிய தக்காளி இருக்குது அப்படின்ற மாதிரி அந்த குழந்தைய காமிச்சிட்டு அவங்க விளையாடிக்கிட்டு இருப்பாங்க. சரி நான் தான் குழந்தைய வச்சுட்டு இருக்கேன்ல, நீங்க இங்க வந்து தரலாம்ல அப்படின்ற மாதிரி சொல்ல சரின்னு கேட்டுட்டு இந்த தேவியும் கொண்டு போய் அந்த தக்காளியை கொடுத்துட்டு வந்திருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்க போய் கண்ணாடி முன்னாடி உட்காந்துட்டாங்க. இந்த ஏரியாவில் இருக்கிறவங்களும் சுற்றி இருக்கிறவங்களும் நம்ம தேவியை பயங்கரமாக கஷ்டப்படுத்தி இருந்திருக்கிறாங்க. ஸோ அதையெல்லாம் நினச்சி பயங்கரமாக வேதனைக்குள்ளாக இருந்திருக்கிறாங்க. அந்த டைமில் தான் பார்த்தீங்கன்னா இந்த ரமலா ஆண்டியோட மருமக வந்து அவங்க குழந்தைய வந்து தூங்க வச்சுட்டு துவைக்கிறதுக்காக வெளியில் போயிருந்திருப்பாங்க. அப்போ யாருக்கும் தெரியாமல் அந்த வீட்டுக்குள்ளே போன தேவி அந்த குழந்தைய எடுத்து அந்த குழந்தை மேலே கோவத்தை காட்டி இருந்திருக்கிறாங்க. எப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய பக்கெட்டுக்குள்ளே கொண்டு போய் போட்டு அந்த குழந்தைய கொல்றதுக்கு ட்ரை பண்ணி இருந்திருக்கிறாங்க. அந்த டைமில் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ரீகுட்டி ஸ்கூல் முடிச்சுட்டு நடந்து வந்துட்டு இருந்திருப்பா. அப்போ அந்த மனநல பாதிக்கப்பட்டவர் ஸ்ரீகுட்டியை பார்த்து பயங்கரமா கத்துவாரு. அதை பார்த்து இவ பயந்துட்டே அங்க இருக்கிற காட்டுக்குள்ள பூந்து ஓடி வருவாங்க. அப்படி ஓடி வரும்போது தான் பாத்தீங்கன்னா இந்த ரமலா ஆண்டியோட மருமக வந்து இவ எதுக்காக ஓடி வரா அப்படின்னு பார்த்துட்டு அவங்க தொடர்ந்து துவைக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இந்த ஜன்னலை இவ கிராஸ் பண்ணி ஓடுவா. இவ இந்த ஜன்னலை கிராஸ் பண்ணி ஓடுறத பாத்தீங்கன்னா இந்த தேவி பார்த்துருவாங்க. அப்போ இந்த தேவிக்கு தோண ஆரம்பிச்சிடும், ஒருவேளை நாம இந்த குழந்தைய கொலை செய்யறதுக்கு முயற்சி பண்றதை இவ பார்த்துருப்பாளோ, இவ போய் எல்லாத்துக்கிட்டையும் போட்டு கொடுத்துட்டானா என்ன பண்றது, ஃபர்ஸ்ட் இவ கதையை முடிப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த குழந்தைய விட்டுட்டு இவங்க அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. இந்த டைம்ல தான் பாத்தீங்கன்னா
பார்த்தீங்கன்னா ஸ்ரீகுட்டியும் ஸ்ரீகுட்டியோட பாய் ஃப்ரெண்டும் 2 பேரும் மீட் பண்ணி இருந்திருக்காங்க. அவன் ஒரு அரை மணி நேரம் ஸ்ரீகுட்டியோட வீட்டில் இருந்திருக்கிறான். அதுக்கப்புறம் அவனும் அந்த இடத்துலேருந்து கிளம்பி போயிட்டாங்க. அவன் கிளம்பி போனதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே யாரோ ஒருத்தங்க இருக்கிற மாதிரி ஸ்ரீகுட்டிக்கு தோணி இருக்குது. இந்த ஸ்ரீகுட்டி என்ன நினச்சிட்டாங்கன்னா, நம்மளோட பாய் ஃப்ரெண்டு தான் திரும்ப வந்துட்டான் போல, இங்கே பாரு விளையாடிட்டு இருக்காத, தனியாக இருக்கிற நானே, எனக்கு பயமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. பார்த்தா வீட்டுக்குள்ள இந்த தேவி தான் வந்து மறைஞ்சிருந்திருப்பாங்க. ஸ்ரீகுட்டி அவங்க பண்ண தப்பை பார்த்துட்டா அப்படின்னு நினச்சி ஒரு ரோப் எடுத்துட்டு வந்து ஸ்ரீகுட்டியோட கழுத்தில் போட்டு இருக்குன்னு இறுக்கி அப்படியே சாவடிச்சிருந்திருப்பாங்க. சுற்றி இருக்கிறவங்க எல்லோருமே பார்த்தீங்கன்னா இந்த தேவிக்கு குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மென்டலி மற்றும் எமோஷ்னலி கொடுத்த ப்ரெஷர் காரணமாக அவங்க சைக்கோ ஆயிருக்கிறாங்க. அந்த சைக்கோத்தனத்தோட உச்சகட்டம் தான் வந்து அந்த குழந்தைய கொல்லணும்னு நினச்சது. ஸோ அந்த குழந்தைய கொல்லணும்னு அங்கே அவங்க வீட்டுக்குள்ளே போய் அந்த குழந்தைய கொல்றதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அந்த வழியாக ஸ்ரீகுட்டி ஓடி இருந்திருக்கிறா. ஸ்ரீகுட்டி எங்கே நம்மளை பார்த்துட்டாலோ அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் ஸ்ரீகுட்டியோட வீட்டுக்கு வந்து ஸ்ரீகுட்டியோட கதையை முடிச்சிருந்திருக்கிறாங்க. ஆனால் அந்த டைமில் இந்த பையன் வந்துட்டு போனதுனால இந்த பையன் சம்மந்தப்பட்ட ஆதாரங்கள் மட்டும்தான் போலீஸ்க்கு கிடச்சிருக்குது. அதனால் ஸ்ரீகுட்டியோட பாய் ஃப்ரெண்டு தான் கில்லர் அப்படின்னு போலீஸ்காரங்க அரெஸ்ட் பண்ணி இருந்திருக்கிறாங்க. உண்மை என்ன அப்படின்னா தேவி தான் ஸ்ரீகுட்டியை கொலை பண்ணி இருந்திருக்கிறாங்க. அந்த ரமலா ஆண்டியோட மருமக பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபீல் பண்ணி பேசி இருந்திருப்பாங்க இல்லையா. அவங்களுக்கு சீக்கிரமாகவே கல்யாணமாகி புகுந்த வீட்டுக்கு வந்துட்டாங்கங்க. அவங்களோட வாழ்க்கை ஆரம்ப காலகட்டத்திலேருந்து ரொம்ப கஷ்டமான ஒரு வாழ்க்கையாக இருந்திருக்குது. அவங்க பட்ட கஷ்டம் நஷ்டம் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா அந்த இன்டர்வியூவில் சொல்லியிருந்திருப்பாங்க. அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இவங்க டெலிகாஸ்ட் பண்ணியிருந்திருக்கிறாங்க. அந்த வீடியோவை அந்த ஏரியாவில் இருக்கிற எல்லாருமே பார்த்துருந்துருக்காங்க. குறிப்பாக தேவியும் பார்த்துருந்துருக்காங்க. தேவிக்கு இதெல்லாம் ரொம்ப கில்ட்டாக இருந்திருக்கு போல. அதனால தேவி லெட்டரை அமுச்சு வச்சுட்டு இறந்து போயிருந்திருக்காங்க. இப்போ அந்த பையன் நரபராதி அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்க ரிலீஸ் பண்ணி விட்டுறாங்க. அந்த ஊருக்காரங்க எல்லாருக்குமே உண்மையிலேயே என்ன நடந்தது அப்படின்ற விஷயம் இந்த ஷோ மூலமாக தெரிய வருதுங்க. இப்போ நம்ம ஹீரோ ஹீரோயின் 2 பேருமே தனியாக மீட் பண்ணிக்கிறாங்க. ஆக்சுவலாக அந்த ரமலா ஆண்டியோட மருமக இருக்காங்க இல்லையா, அவங்க வந்துட்டு அவங்களுடைய மனசில் இருக்கக்கூடிய வேதனைகள் எல்லாத்தையுமே கேமரா முன்னாடி தன்னையே அறியாமல் ஃபீல் பண்ணி அழுது இருந்திருப்பாங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த ஃபுட்டேஜை நம்ம டெலிகாஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருப்பாரு. ஏன்னா இந்த கேஸுக்கு அவங்க பேசுறது irrelevant-ஆ இருக்குது அப்படின்ட்டு. இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம இதை டெலிகாஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோர்ஸ்ஃபுல்லாக நம்ம ஹீரோயின் தான் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ டெலிகாஸ்ட் பண்ணியிருந்திருப்பாங்க. அந்த டெலிகாஸ்ட்டை பார்த்து தான் தேவி ரியலைஸ் பண்ணிட்டு இந்த லெட்டர் அமுச்சு வச்சுட்டு இறந்து போயிருந்திருப்பாங்க. ஹீரோயின் சொல்லுவாங்க, சம்டைம்ஸ் irrelevant things make sense அப்படின்ட்டு. இதோட இந்த படமும் முடியுதுங்க. இந்த படத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கருத்தை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி வேறு எதனா படத்தை பற்றி பேசணும் அப்படின்னாலும் படத்தோட பேரை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதே மாதிரி வேறு ஒரு நல்ல வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். லவ் யூ கைஸ், டேக் கேர் அண்ட் சியர்ஸ்.